உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறோங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், ரெண்டு ஒரே கலரில் சில்க் த்ரெட்டு நம்ம எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு அந்த 2 நூற்கண்டுலையும் எண்டில் ஒரு நாட்டு நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்து அந்த நாட்டு பக்கத்தில் நல்லா டைட்டாக பிடிச்சி 2 நூலையும் ஒரே மாதிரி சேர்த்து நம்ம இது பலூன் டைப்பில் வச்சுக்கிடணும். பலூன் டைப்லேயும் வைக்கலாம், விரலில் மடக்கி பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சிக்கிடலாம். 2 நூலும் நல்லா ஒன்று போல் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து அந்த நூற்கண்டை அடுத்து கீழே மடியில் நம்ம வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு மடியில் வச்சுக்கணும், கீழே தள்ளி போடாதீங்க. வச்சுக்கிட்டு கீழே நூலை நம்ம இப்போ கொண்டு போயிட்டோம். அடுத்து எப்பயும் போல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரேமில் துணியை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா நேராக செங்குத்தாக வச்சு குத்தணும். கீழ் நூலை சுற்றணும். அடுத்து நூலை எடுக்கணும். 2 நூலும் ஒரே இதில் வருதா, பிரியாமல் வருதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 2 ஒரே இதாக வர்றது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மெதுவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா 2 நூலும் ஒரே மாதிரி வரும். செங்குத்தாக குத்தணும். நூலை எடுக்கும்போது மட்டும் நூலை வலது பக்கம் திருப்பணும். இழுத்த பிறகு நூலை நல்லா நம்ம டைட் பண்ணிக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக தெரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு நூலை கீழே செங்குத்தாக ஊசியை பிடிச்சிக்கிட்டு ஊசியை குத்தி அந்த சைடில் நூலை வைக்கணும். அந்த கொக்கி நமக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். வெளியே எடுக்கும்போது ஊசியை லைட்டாக வலது பக்கம் நம்ம திருப்பணும். திருப்பி இடது பக்கம் எடுத்த உடனே இடது பக்கம் திருப்பிடணும். திருப்பின உடனே நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு திருப்பி பழையபடி குத்தி எடுக்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சில்க் த்ரெட்டு வச்சு போடுறதுக்கு முன்னாடி நம்ம சாதா நூல், தையல் நூலில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பழகிக்கிடணும். அது நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை மாதிரி போட்டுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த மாதிரி போடணும். அது பழகிட்டிங்கன்னா அடுத்து இது ஈஸியாக வந்துடும். அது சிங்கிள் நூலை வச்சு தான் போடணும். இது டபுள் நூலை வச்சு போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் தள்ளியே குத்துங்க. ரொம்ப பக்கத்தில் குத்த வேண்டாம். பக்கத்தில் குத்துனா அந்த நூல் எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஊசியை பிடிக்கும்போது செங்குத்தாக வச்சு நல்லா குத்தணும். அடுத்து குத்திட்டு வெளியே எடுக்கும்போது லைட்டாக திருப்பி விட்டுட்டு எடுக்கணும். அவ்வளோதான்.
குத்தி நூலை வந்து ஊசியை குத்தணும். அடுத்து கீழே நூலை சுற்றணும். சுற்றிட்டு வெளியே எடுக்கும்போது லைட்டாக வலது பக்கம் திருப்பி நூல் வெளியே வந்த பிறகு திருப்பி இந்த பக்கம் டர்ன் பண்ணி திருப்பிடணும். திருப்பிட்டு நூலை நல்லா இழுத்துட்டு கீழே அந்த இருக்கிற நூலை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சோம்னா உங்களுக்கு அந்த தையல் நல்லா இதாகிடும். சில்க் த்ரெட் போடும்போது கொஞ்சம் சில நேரம் நூல் அந்த துணியோட நூல் சிக்கலாம், அல்லது இந்த இது நம்ம வெளியே எடுக்கும்போது ஊசியிலேருந்து நூல் வெளியே வந்துடலாம். நீங்கள் மெதுவாக பொறுமையாக போடணும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ண நல்லா வரும். டபுள் நூல் வச்சு போடுறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்து கடைசியாக பாருங்கள். இப்போ நம்ம எண்டு நாட்டு போடுறோம். அதே தான், எண்டு நாட்டு எப்பயும் போடுற மாதிரியே தான். அதே மாதிரி போட்டு நம்ம அந்த ஒரு நூலை பிடிச்சி இழுத்தோம்னா எண்டு நாட்டு இப்போ முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு போடுறதுக்கு முன்னாடி சாதா த்ரெட்டு வச்சு போட்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் ஆன பிறகு